ஹாய் ஹலோ வணக்கங்க, வெல்கம் பேக் தமிழ் டைலர். நான் உங்கள் சுரேஷ்குமார். தையல் மிஷினை பற்றி நாம் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தையல் மிஷினோட கேஜெட்ஸ். ஆமாங்க, மொபைலுக்கு, சிஸ்டம், கம்ப்யூட்டருக்கு, காருக்கு, பைக்குக்கு எப்படி கேஜெட்ஸ் நிறைய இருக்குதோ அதே மாதிரி தையல் மிஷினுக்கும் கேஜெட்ஸ் இருக்குது. அது நிறைய விதமான கேஜெட்ஸ் இருக்குது. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபோல்டிங் கிளிப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோல்டிங் கிளிப்பை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய புதுசாக தையல் தொடங்குறவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த மாதிரிலாம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாலேஜாகவே இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். இது முக்கியமாக சொல்லப்போனால் என் தங்கச்சிக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஊரில் ஸ்கூல் யூனிஃபார்ம் தைச்சிட்ருக்காங்க. இப்போ எல்லாம் ஸ்கூல் சீசனில். அப்போ அதுக்கு வந்து நாடாக அது தைக்கிறதுக்கு இது ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கேட்டப்போ தான் இதை நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு மேக் பண்ணுறோம். அதனால் இந்த வீடியோ முழுக்க அவங்களுக்கு தான் நன்றி சேரும். புதுசாக பார்க்கும் தையல் நண்பர்கள் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ஒரு வீடியோ போடுறதுக்கும் அதுக்குள்ள உழைப்புக்கு உங்கள் ஆதரவாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னு கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 4 மடிப்பு உள்ள ஒரு ஃபோல்டிங் கிளிப்புங்க. இது நார்மலாக எல்லா விதமான தையல் மிஷினுக்கும் யூஸ் ஆகும். நம்ம ஒரு பாவாடை நாடா தைக்கிறதுக்கோ இல்லை பேண்ட்டுக்கு ஒரு லூப்பு தைக்கிறதுக்கோ ரெடிமேட்டு இந்த மாதிரி ஆர்டர் கடை வச்சுருக்கவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட முழு தோற்றமும் உங்களை சுற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தயாரிச்சிருக்காங்க. அதனால் ரொம்ப நாள் உழைக்கும், பயப்பட வேண்டியதில்லை, அந்தளவுக்கு தரமாகவும் இருக்கும். இது எப்படி நம்ம மிஷினில் ஃபிட் பண்ணுறது அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா இதோட இது பாருங்கள், தரம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஒரு வித்தியாசமான கம்பியிலன்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய இங்கே இருக்கும். திருப்பூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். இல்லை ரெடிமேட் பேண்ட் ஷர்ட்டு தைக்கிறவங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகமாக உங்கள் கண்ணுக்கு வந்து தென்படும். இதை வந்து ஃபோல்டர்னு கூட சொல்லுவாங்க. இல்லைன்னா ஸ்டிச்சிங் மிஷின் கேஜெட்ஸு, சூயிங் மிஷின் கேஜெட்ஸு அப்படின்னு விதவிதமாக பேர் வச்சு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு பொதுவான பேர் பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் கிளிப்ஸு. இதுக்குன்னு தனியாக திருப்பூரில் கடைகள் இருக்குது. செய்யறதுக்கான இன்ஜினியரிங் பேட்டரியே தனியாக இருக்காங்க. சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சு அவங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணுவாங்க. இதோட துணி உள்ளே போகிற அளவு வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. க்ளோஸ்அப்பில் காமிக்க பாருங்கள். இங்கே வந்து மெயினாக வந்து கணக்கு தான் இங்கே அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்குது 2.8 mm துணி. கட் பண்ணால் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வரும், அவுட்புட்டு அது எவ்வளோ இது வரும் அப்படின்றதான் பார்க்குறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா எல்லா மிஷின்லையுமே இந்த இடமா இது ஒரு இருக்கும். இது எதுக்குன்னு நிறைய பேர் தெரியாது. இந்த மாதிரி கேஜெட்ஸ், ஃபோல்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளேஸ்மெண்ட். அந்த 2 ஹோல்ஸ் கரெக்டாக பாருங்கள், அந்த நட்டு போடுற அளவுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்க்ரூ வந்து தனியாக கடையில் விற்குங்க. இந்த மாதிரி கேஜெட் ஸ்க்ரூன்னு கேட்டால் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இதில் இருக்கிறது ஒரு ஸ்க்ரூவை கூட கழட்டி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட அந்த ஸ்க்ரூ இல்லை, அதனால் இதில் இருந்தால் கழட்டி அதை ஃபிட் பண்ண போகிறோம். ஒன்று ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி லூஸ் பண்ணோம்னா அந்த கிளிப்பை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ரைட்டில் மூவ் பண்ணிக்கலாம், லெஃப்ட்டில் மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் கரெக்டான பொசிஷன் பார்த்திங்கன்னா ஊசிக்கு நேராக வந்து வச்சுருக்கணும். அதுதான் இதோட ஒரிஜினல் பிளாட்ஃபார்ம். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக ஊசி பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்படி தான் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து மிஷினில் வந்து உட்காரும். இதுலேருந்து ஒரு ஸ்க்ரூவை கழட்டி நம்ம அதில் போட்டு டைட் பண்ணிவிடுவோம். ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போடுவாங்க. ஒரு சில பேர் இந்த கம் டேப், செலோ டேப் போட்டு கூட ஒட்டிக்குவாங்க. திருப்பூரில் இந்த மாதிரி ஃபோல்டிங் ரோலும் தனியாக கொடுப்பாங்க, வெட்டி கொடுப்பாங்க நம்ம சொல்கிற அளவுக்கு. பட் உள்ளூரில் இருக்கவங்களுக்கு இந்த மிஷினை பற்றி தெரியாது. நான் ஃப்யூச்சரில் அதை வீடியோ போடுறேன். இப்போ நமக்கு தேவை 2.8 mm. ஆனால் இதில் இருக்க துணியோட அளவு பார்த்திங்கன்னா 3 mm, 3 cm இருக்குது. 3 cm இருக்குது. இப்போ இது வந்து அளவு வந்து பெருசு, அதனால் கையில் தான் கொஞ்சம் கட் பண்ணணும். 2.8 நமக்கு வேணும். ஏன்னா அப்போ தான் வந்து உள்ளே வந்து கரெக்டாக கிளிப்புக்குள்ளே போகும். பெருசாக வெட்டிட்டா உள்ளே போக்குள்ள சுருக்கமாக வரும். கம்மியாக வெட்டினா ஃபினிஷிங் கரெக்டாக வராது. அதனால் அளவுன்றது கரெக்டாக வெட்டிக்கணுங்க. இப்போ உள்ளூரில் தைக்கிறவங்க சார் இந்த மாதிரி எங்களுக்கு ரோல் வெட்ட முடியாதுன்னு சொல்கிறவங்க அழகாக கிராஸ் அதாவது ஸ்ட்ரெயிட் துணியிலே வெட்டலாம், இல்லை குறுக்கு துணியில் வெட்டலாம். ப்ளவுஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா கிராஸ் துணியில் வெட்டுவாங்க. துணி இருந்தால் நம்ம வெட்டலாம். இப்போ நான் வந்து பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கையில் 2.8 அளவுக்கு வெட்டியிருக்கேன். அந்த ரோலை உருவி ஒரு 3 mm வந்து கட் பண்ணிட்டேன் கையிலேயே. இந்த அளவுக்கு தான் நம்ம தைக்க போகிறோம். இதை கட் பண்ண பிறகு இப்படி கீழே வந்து லென்த்தாக விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா டஸ்ட்பின்னு இல்லை இதை பாக்ஸில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் உங்களுக்காக சாம்பிளுக்காக இப்படி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு தான் வெட்டிக்கிறேன். ஃபுல்லாக தைச்சி காமிச்சோம் லென்த்தாக போகும் வீடியோ. அதுக்காக ஷார்ட்டாக காமிக்கிறேன். கிளிப்பை ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து கிராஸாக வந்து கொஞ்சம் வெட்டிக்கணும் துணியை. இப்படி கிளிப்புக்குள்ளே உள்ளே விட்டிங்கன்னா அந்த பாருங்கள் சைடில் பாருங்கள் உள்ளே போகிறது தெரியும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டு. அப்படியே தள்ளிங்கனாலே உள்ளே போயிடும். ரொம்ப ஈஸியாக போகும், ஒன்றும் கஷ்டம்லாம் இருக்காது. இந்த மாதிரி நீடியில் வச்சு பண்ணலாம், இல்லை ட்ரிம்மரை வச்சு பண்ணலாம். அப்புறம் ஏதாவது ஊசி, பெரிய ஊசி இருந்து நம்ம கடையெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்களா, அந்த ஊசி வச்சு தள்ளாலே போயிடும்.
இப்போ ஃபுல்லாக போயிடுச்சுன்னா இந்த பக்கம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் உள்ளே போய் அந்த துணி பாருங்கள் அவுட்டரில் வந்துடுச்சு வெளியே. இது கையில் பிடிச்சிருந்தாலே வரும். அப்படி இழுக்க கூட பாருங்கள் அந்த ஃபோல்டிங் பாருங்கள் 4 மடிப்பாக மடித்து வருது. டபுளாக மடித்து அந்த பிசுறு 2ம் மடித்து வருது. இது வந்து என் தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்முக்கு ஸ்கட்டுக்கு லூப்பு அப்புறம் இந்த பைஜாமாக்கெலாம் நாடா தைக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப லேட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு கிளிப் இருந்தால் எனக்கு சல்லுன்னு வேலையாகும்னு சொன்னாங்க. அதுக்காக இது ரெடி பண்ணது. சரி நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். இப்போ கரெக்டாக வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாருங்கள் ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிடுறேன். அந்த பொசிஷன் கரெக்டாக வச்சு டைட் பண்ணிட்டோம்னா நகராது. இப்போ நம்ம எவ்வளோ வேகமாக தைச்சாலும் அதே அளவுக்கு ஃபினிஷிங் ஒரே மாதிரி வரும். ஒரு 100 பீஸ் வச்சாலும் ஒரே மாதிரிக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஆக்ஷன் ஃபுட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுவும் வீடியோ போடுறேங்க ஃப்யூச்சரில். இதுதான் வந்து மாட்டி தைச்சா கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் வரும். அந்த சாதா குதிரை அதாவது குதிரைன்னு சொல்லுவாங்க இல்லை ஃபுட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. மிஷினில் இருக்க ஃபுட்ரெஸ்ட்டில் தைச்சா அந்தளவுக்கு குவாலிட்டி வரும். கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் இந்த மாதிரி மாட்டி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கு நல்லா வரும். அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் மாட்டிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். லூப்பு பாருங்கள் வெளியே பாருங்கள் அவுட் ஃபினிஷிங் எப்படி வருதுன்ட்டு. பெரிய பெரிய ரெடிமேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே தனியாக ஒரு மிஷின் ஒதுக்கிடுவாங்க. எப்படி ஃபினிஷிங் வெளியே வருப்பாங்க. துணி உள்ளே போது ஒரே மாதிரி 4 மடிப்பு மடித்து இந்த மாதிரி பைப்பிங் வெளியே வரும்னு சொல்லுவாங்க. லூப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நாடாவாக யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். குறுக்கு துணியில் வெட்டி தைச்சா சட்டை துணியாக இருந்தாலும் ப்ளவுஸ் துணியாக இருந்தாலும் குறுக்கு துணியமாக வெட்டி தைச்சோம்னா ஒரே மாதிரி வரும். ஸ்ட்ரெயிட்டில் வெட்டினா கூட கொஞ்சம் கொஞ்சம் சுருக்க வரும். முடிஞ்ச அளவுக்கு குறுக்கு துணி யூஸ் பண்ணி வெட்டலாம். கிராஸ்லையும் வெட்டி தைக்கலாம். சின்னதாக ஜாயின் போட்டுக்கணுங்க. ஏன்னா அந்த பிசுறு வந்து ரொம்ப இருந்தால் கிளிப்புக்குள்ளே போகாது. நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 2 mm வர மாதிரி வெட்டிக்கணும். அவுட் ஃபினிஷிங் இப்படி தாங்க வரும். இது எப்படி இருக்குது ஃபினிஷிங் ஒரே மாதிரி இது பார்த்தீங்களா. ரெடிமேட் பேண்ட்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி A to Z எல்லாம் ரெடிமேட்டில் ஒரே மாதிரி இதுன்ட்டு. அது எல்லாமே இந்த மாதிரி கிளிப்ஸில் தான் அவங்க ஸ்டிச் பண்ணுறாங்க. கிளிப்ஸ் இப்போ நிறையா வகையில் வந்துருச்சுங்க. எந்தெந்த வகையில் வந்துருச்சு பொதுவாக அதெல்லாமே நான் சொல்கிறேன். இதோட ஃபினிஷிங் நல்லா பாருங்கள். இந்த கிளிப்போட வேலை இதுதான். நீட்டாக இருக்கும். கிளிப்பும் லூப்பும் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஃபோல்டிங் ஃபினிஷிங்கு. இப்போல்லாம் ப்ளவுஸ் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி ரோப்பு அந்த மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. லேடிஸ்க்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்துலேயுமே இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட டோட்டல் வித்து வந்து பார்த்திங்கன்னா 8 mm. அதாவது 1 cmக்கு 2 நூல் கம்மி. ஏன்னா ஃபினிஷிங் அவ்வளோதான் கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த அளவுக்கு ரெடி பண்ணலாம். இது எந்த அளவுக்கு வேணாலும் ரெடி பண்ணிக்கலாங்க. அகலம் 3 இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் தச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி துணி வெட்டி அதுக்கு தகுந்த மாதிரி கிளிப்ஸு ரெடி பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கிளிப்ஸு இன்றைக்கி அட்வான்டேஜாக வந்துருக்குது. நமக்கு விரும்புகிற அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது அதிகமாக பார்த்திங்கன்னா துணிப்பையிலையும் பார்க்கலாம். இந்த மாதிரி கிளிப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்களே துணிப்பையெல்லாம் யூஸ் பண்ணுங்கன்ட்டு. அதில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பேண்ட் லூப்புக்கு இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறாங்க. ரெடிமேட் பேண்ட்டுக்கு ஒரு மாதிரி இது லூப்புக்கு. பட் நிறைய பேர் லோக்கலில் இருக்கவங்க இந்த மாதிரி கிளிப்ஸ் யூஸ் பண்ணி தான் லூப்பெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வரும் பாவாடையில் நாடா வருது பார்த்திங்களா. அது அப்புறம் குழந்தைங்கள இல்லை பெண்கள் போடக்கூடிய சுடிதார் பைஜாமான்னு சொல்லுவாங்களே அதில் வர ரோப்பு நாடான்னு சொல்லுவாங்க. இடுப்பு நாடா அது எல்லாமே இந்த மாதிரி கிளிப்ஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் சீக்கிரமாக முடியுன்றதுக்கு தான். ஃபோல்டிங் கிளிப்பு, பைப்பிங்கு, 3 மடிப்பு 4 மடிப்பு ரெடிமேட் ஷர்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்லீவில் ஒரு பட்டி வரும், கோணிப்பட்டின்னு சொல்லுவாங்க. காஜா பட்டன் தைக்கிற பட்டி கூட, பேண்ட்டுக்கு பெல்ட்டு கூட இந்த மாதிரி ஃபோல்டிங் கிளிப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. டிஷர்ட்டு சின்னிஸ்லாம் அதிகமாக இதோட பங்களிப்பு இருக்குங்க. எல்லா பீஸும் ஒரே மாதிரி வரதுக்கு இந்த ஃபோல்டிங் கிளிப்ஸ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எல்லா விதமான கிளிப்ஸ் இருக்குது. நிறைய விதமான கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் பின்னாடி ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக நிறைய பேர் எனக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்ட்டு பணிவுடன் கேட்டுக்கிறேன். இது போக இப்போ இன்னொன்று தான் பண்ணிகிட்ருக்கோம். புதுசு இல்லை பழைய தையல் மிஷின் வாங்குறதுக்கு நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எந்த விதமான பிராண்டு எல்லா பிராண்டும் நம்மகிட்ட இருக்குதுங்க. நம்ம அண்ணன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே கடை வச்சுருக்காங்க. நியாயமான ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டிங் மிஷினு, சர்வோ மோட்டரு எல்லாமே கிடைக்கும். இது எல்லாமே தவணை முறையிலும் கிடைக்குங்க. பஜாஜ் இஎம்ஐயில் தவணை முறையிலும் பண்ணி தருவோம். என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது போக நம்ம இந்த 10 ரூபாய்க்கு தையல் மிஷின் ஒரு ஸ்கீம் போட்டிருந்தோம். நிறைய பேர் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அந்த தையல் மிஷின் நமக்கு நாம் திட்டத்தில் இது வரைக்கும் 230 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 1600 பேர் ஜாயின் பண்ணோம். சேர்ந்திருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 230 பேர் தான். நம்மகிட்ட இப்போ 2300 பணம் சேர்ந்துருக்குது. இன்னும் பேலன்ஸ் நம்பர்கள்லாம் சேர்ந்தோம்னா அந்த 10 ரூபாய்க்கு தையல் மிஷினு உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த லிங்க் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள், நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வாழ்க தமிழ், வளர்க நம் தையல் துறை. நன்றி, வணக்கம்.